கும்மிடிப்பூண்டி அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியில் இருந்து கண்டெய்னர் பெட்டி மட்டும் தனியாக சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாமிநாதனிடம் கேட்கலாம். சாமிநாதன், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, விரிவா விவரிங்க. வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்து உள்ளது ஆரம்பாக்கம். இது தமிழக ஆந்திர எல்லை பகுதியாகும். ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையம் எதிரே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சிறப்பு வாகன சோதனை சாவடி ஒன்று உள்ளது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் நாயுடுபேட்டையில் இருந்து பிளைவுட்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்னை துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரியை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த டிரைவர் சுரேஷ் என்பவர் ஓட்டிச் சென்றார். மேற்கண்ட ஆரம்பாக்கம் சோதனை சாவடியை அந்த கண்டெய்னர் லாரி கடக்கும் போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து கண்டெய்னர் லாரியில் இருந்த பிளைவுட்கள் அடங்கிய கண்டெய்னர் பெட்டி மட்டும் அப்படியே சாலையில் சரிந்து கவிழ்ந்து விழுந்தது. இந்த விபத்து நடந்தபோது பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. விபத்து நடந்தபோது சோதனை சாவடியில் போலீசார் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் கண்டெய்னர் லாரி டிரைவரும் காயங்கள் இன்றி உயிர் தப்பினார். இந்த விபத்தால் ஆரம்பாக்கம் பகுதியில் ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை மார்க்கத்தில் போக்குவரத்து 1 மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தற்போது மாற்றுப்பாதையில் வாகன போக்குவரத்து இயக்கப்பட்டு போக்குவரத்து சீரானது. தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன்.